மறைந்த அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதிமுகவினுடைய வால்பாறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்த அமுல் கந்தசாமி இன்றைய தினம் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவை தனியார் ஆவரம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமுல் கந்தசாமி சிகிச்சை பலனின்றி இன்று மாலை சரியாக 3:30 மணி அளவில் உயிரிழந்தார். குறிப்பாக புற்றுநோய் மற்றும் உடல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்ததன் காரணமாக அவரது உடலை உடனடியாக இன்றைய தினமே தகனம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் முடிவு செய்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை சென்னையிலிருந்து கோவை வந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமுல் கந்தசாமியினுடைய உடல் நலத்தை நேரடியாக சென்று திரும்பியிருந்தார். இந்நிலையில் அமுல் கந்தசாமி இறந்த தகவலிலிருந்து அதிர்ச்சி அடைந்த அவர் அறிக்கை வாயிலாக இரங்கல் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது இறுதிச் சடங்குகள் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை அருகே இருக்கக்கூடிய அன்னூர் கிராமத்திற்கு வந்திருக்கிறார். அன்னூர் அருகே நடைபெறக்கூடிய இந்த இறுதி நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். அவருடன் ஏற்கனவே அவருக்கு முன்பாகவே அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் மற்றும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் உள்ளனர். அனைத்து நிர்வாகிகளும் இறந்த அமுல் கந்தசாமியினது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அமுல் கந்தசாமியினது உடல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்தில் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.